அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. இன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் என்பது ஒரு பொதுவான நிகழ்வாகவே காணப்படுகிறது. எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற எண்ணம். ஒரு கதையை பார்ப்போம். மாதவனுக்காக நீச்சல் கற்றுக்கிட்டே இப்போ உனக்கே பிடிச்சு போச்சு போலிருக்கே. கணவனின் கேலியை ரசிக்க முடியவில்லை சாவித்திரியா. ஏதோ 4 பேரை பார்த்தாலாவது அவன் கொஞ்சம் தேரமாட்டானா என்கிற ஆசைதான் என்றான் தழுதழுத்த குரலில். பூமியின் மேல் 2 பாதங்களை பதித்து நடக்க முடியாது. தன் தோளை பற்றி உடன் நடக்கும் பிள்ளையை நினைக்கும் போதே சொல்லவனா வருத்தம் எழுந்தது அத்தாய்க்குள். அவள் அருகில் இல்லாவிட்டால் 8 மாத குழந்தை போல் தவழுவான். ஏதோ நினைப்பில் அவள் முகம் மலர்ந்தது. அவன் நீஞ்சறப்ப நீங்க பார்க்கணுமே, தண்ணிக்குள்ளே போய் குட்டிக்கரணம் போட்டு என்று ஆரம்பித்தவள் கொஞ்ச நேரம் அந்த இன்ப நினைவில் ஒன்றி போனான். அவன் தலையை மறுபடியும் மேலே பார்க்குற போது தான் எனக்கு மூச்சு வரும். அதான் டாக்டர் சொல்லியிருக்கார்ல, உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி எதுவும் செய்திட மாட்டான்னு. இருந்தாலும் எனக்கு பயம்தான் என்று ஒப்புக்கொண்டாள் அந்த பேதைத்தாய். நீங்கள் தான் எங்கள் கூட வரவே மாட்டேங்கிறீங்களே. எனக்கு இந்த தண்ணியெல்லாம் பிடிக்காது சிரித்தா. அதோட அளவுக்கு அதிகமாக குளோரின் போட்டிருப்பாங்க. கிருமிங்க சாகுதோ என்னவோ, எனக்கு முடி கொட்டிடும். சாவித்திரிக்கு தெரியும் அவர் மறுப்பின் காரணம். தண்ணீரில் அமிழ்ந்திருக்கும் போது தான் அனுபவிக்கும் சுகத்தை வெளிக்காட்ட வேறு வழி தெரியாது. மாதவன் அர்த்தமற்ற பிதற்றல்களை இறைந்து கத்தும்போது அங்கிருக்கும் அனைவரும் வேடிக்கை பார்ப்பதும் அருவருப்புடன் ஒதுங்குவதும் அந்த பெரிய மனிதருக்கு தலைகுனிவு. எவ்வளவோ ஆசையாக பெற்ற மகன் 3 மாதத்தில் தன் முகம் பார்த்து இவன் சிரிக்கவில்லை, 8 மாதத்தில் உட்காரவில்லையே என்றெல்லாம் சாவித்திரிக்கு சந்தேகமில்ல. எல்லா குழந்தையின் சுபாவம் ஒரே மாதிரி இருக்குமா என்று சமாதானம் செய்தார் கணவர். 3 வயதான பின் பசித்தாலும் சொல்ல தெரியவில்லை, நெருப்பு சுடும் என்றாலும் புரியவில்லை என்ற நிலை வர அதற்கு மேலும் தவிர்க்க முடியாது. மருத்துவர்களை நாடி போனார்கள். மாதவனுக்கு 8 வயதான போது இவன் என்றுமே சிறுபிள்ளையத்தான் இருப்பான் என்று திட்டவட்டமாக புரிந்து போனது சாவித்திரிக்கு. நீரில் அமிழ்வன் தத்தளிப்பை விடுத்து தன் முடியை ஏற்க சித்தமாவது போல் அமைதியானான். எந்த தேவைக்கும் தன்னை எதிர்பார்க்கும் இந்த மகன் என்றுமே தனக்கு கைப்பிள்ளைதான் என்று மனதை திடைப்படுத்தி கொண்டாள். ஆட்டிசம் குணமாக இதுவரை யாரும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அவனால் இயன்றவரை எல்லாவற்றையும் கற்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று டாக்டர்கள் தெரிவித்தபோது மாதவன் பியானோ கற்க ஒரு ஆசிரியை நியமிக்கப்பட்டான். விரல்களில் வலுவே இல்லையே என்று அவள் உதட்டை பிதுக்க பரிதவிப்புடன் டாக்டரிடம் ஆலோசனை கேட்டாள் சாவித்திரி. உங்கள் மகனுடைய நல்ல காலந்தான். இப்படி பணத்தட்டுப்பாடு இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். நீந்தவும் கற்றுக் கொடுக்கலாமே. எப்படி டாக்டர்? இவனுக்கோ பிடித்து கொள்ளாமல் நிற்கவே முடியவில்லை. தாய் பயந்தாள். தண்ணீரை எடை குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் கால் கையெல்லாம் சீரா இணைஞ்சு உடம்பும் சமநிலைக்கு வரும். நாளடைவிலே இருதயம் பலமாகிவிடும். நீச்சல் குளம் காலியாக இருந்தது. அநேகமாக காலை 8 மணிக்கு மேல் யாரும் வரமாட்டார்கள். பூமத்திய ரேகைக்கு 7 டிகிரி வடக்கிலிருந்தே மலேசிய நாட்டில் நாள் முழுவதும் வெயில் கடுமையாக தாக்கும். எப்போது மழை பொழியும் என்று சொல்ல இயலாது. வெளிநிற சருமம் கொண்டவர்கள் பகல் 12 மணி வெயிலில் ஒரே மணி நேரம் காய்ந்தால் கூட சரும புற்றுநோய் கண்டிப்பாக வரும் என்று ஆங்கில தினசரிகளில் எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருந்தார்கள். மேல் நாடுகளில் வசித்தவர்கள் டிசம்பர் மாதத்து குளிரை தாங்க முடியாது. இங்கு வந்து கடற்கரை பகுதிகளில் அல்லது நீச்சல் குளங்களுக்கு அருகே நாற்காலிகளில் அமர்ந்திருப்பது சாதாரணமாக காணக்கூடிய காட்சி. கூடியவரை ஆடைகள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு காலையும் தலைக்கு மேல் தூக்கி 2 இடுக்கு எல்லாம் ஒரே சீராக பழுப்பு நிறமாக இருக்க வேண்டும் என்ற அவாவுடன் அவர்கள் இருந்தார்கள். கேன்சர் போன்ற வியாதி எல்லாம் பிறருக்குத்தான் வரும் என்ற மெத்தனத்துடன் மாதவனுக்கோ சூரியன் அளிக்கும் அந்த விட்டமின் டி வேண்டி இருந்தது. வழக்கம்போல் ஒழுங்கா அந்த பக்கம் போயிட்டு வரணும் என்ன என்று உபதேசித்தாள் சாவித்திரி. மகனுக்கு அந்த அறிவுரை விளங்காது என்று தெரிந்திருந்தோம். அவனோ 2 மீட்டருக்கு மேல் இருந்த குளத்தின் அடிப்பாகத்திற்கே சென்றான். மேலெழுகையில் அனுமார் போல் கன்னம் ஒப்பி இருந்தது. மாதவன் சாவித்திரியின் கண்டன குரல் தாமதமாகத்தான் வந்தது. தலைக்கு மேலே சாய்த்து வாய் நிறைய இருந்த நீரை உமிழ்ந்தான். அந்த எச்சில் நீர் அருகே நின்றிருந்த ஒருவரின் மேல் அருவியாக ஊற்றியது. பதைப்புடன் அவரை நோக்கியவள், என் மகன், அவனுக்கு மூளை சரியில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவமானத்தில் இறுகிய முகத்துடன் வேண்டினான். இதற்கு போட்டால் போகிறது என்று பெருந்தன்மையுடன் கூறியவரை நன்றியுடன் நோக்கினான்.
அவருக்கும் கிட்டத்தட்ட அவள் வயதுதான் இருக்கும். சற்றே நரைத்திருந்தாலும் அடர்ந்த முடி, நெற்றியெல்லாம் படர்ந்திருந்தது. உன் பேர் என்னப்பா? தலையும் பார்வையும் அவருக்கு கிட்டத்தட்ட அவள் வயதுதான் இருக்கும். சற்றே நரைத்திருந்தாலும் அடர்ந்த முடி, நெற்றியெல்லாம் படர்ந்திருந்தது. அங்கிள் முகத்தை பார்த்து சொல்லு, மாதவன் என்று திருத்தினாள் தாய். அவன் அவர்புறம் திரும்பியபோது மரியாதையாக என் பெயர் சேது என்று தெரிவித்தார் முறுவலுடன். சேது என்று திரும்பச் சொன்ன மகனை மீண்டும் கண்டித்தாள் தாய். அங்கிள் சேது, மீன்குட்டி மாதிரி தண்ணிக்குள்ளே என்னமோ வித்தைகள் செய்யறானே. சேதுவின் வியப்பு உண்மையாக இருந்தது. பெருமையுடன் புன்னகைத்தாள் சாவித்திரி. மாதவனை பாராட்டி இதுவரை எவரும் எதுவும் சொன்னதாக நினைவில்லை அவளுக்கு. ஒவ்வொரு நாளும் இங்கே கூட்டிகிட்டு வர்றப்ப பயமாக இருக்கு எனக்கு. அவனோ எப்போ பார்த்தாலும் ஸ்விம்மிங் போகலாமா ப்ளீஸ் என்கிறான். எதுக்கு பயப்படுறீங்க? சொல்லப்போனால் மாதவனை பார்த்தா பொறாமையாக இருக்கு எனக்கு. சாவித்திரி வியப்புடன் அவரை நோக்கினாள். 40 வயசுக்கு மேலே தான் நீச்சல் பழகினேனா. இப்போ ஒழுங்கா இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம்தான் போக தெரியும். மீதி எல்லாம் பயம். அவர்கள் இருவரும் மனம் விட்டு சிரிக்கையில் காரணம் புரியாமலேயே தானும் சேர்ந்து சிரித்தான் மாதவன். பூரிப்புடன் அவனது கன்னத்தை தடவினாள் தாய். இப்போது அக்கன்னம் முன்போல வளவளப்பாக இல்லை என்பதை உணரும் போதே ஒரே சமயத்தில் பெருமிதமும் கவலையும் முளைத்தன. ஒளிமறைவில்லாத பேசும் இவரிடம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றால் கெஞ்சலாக. பதிலாக அவர் மிக லேசாக தலையை ஒரு முறை மேலும் கீழும் மாட்டி அவளுடைய கண்களையே உற்று பார்க்க சாவித்திரி தன் மனத்தை திறந்து கொட்டினான். தன்னை விட உயரமாக வளர்ந்துவிட்ட அவனுக்கு பல் விளக்க ஒவ்வொரு நாளும் தான் படும் பாடு. அவனை நாற்காலியில் உட்கார வைங்களேன். யாராவது பேசும்போது அதை அரைகுறையாக விளங்கி கொண்டு தவறாக அதை வெளியிட்டு மகன் தொலைகுனிவை ஏற்படுத்துவது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பெண்மணி அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தபோது அவளுடைய மார்மகத்தை சுட்டி குண்டு என்று அறிவித்தது. அப்போது வந்தவள் அடைந்த அதிர்ச்சி, கோபம் இப்படியாக தன்னை எப்போதோ பாதித்திருந்த அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாள். ஒருவரிடம் மனம் திறந்து பேசுவதே இனிய அனுபவமாக இருந்தது. உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த சேது தான் ஆண் என்பது மாதவனுக்கு தெரியுமா என்று வினவினான். சாவித்திரி தலையசைத்தாள். பொதுவாக ஒரு பையனுக்கு 4 வயசாகிறப்போ அம்மாவோட உடம்பு என்னோடது மாதிரி இல்லையே அப்படின்னு வியப்பாக இருக்கும். அம்மா என் கூடவே இருக்கணும் என்கிற மாதிரி ஒரு கவர்ச்சி ஏற்படும். பிறகுதான் படித்திருக்கும் பெருமையை இவளிடம் காட்டிக்கொள்கிறோமே என்று வெட்கவராக ஆசிரியர் பயிற்சி எடுக்கும்போது மனோ தத்துவத்தில் படித்தது என்று சமாளித்தான். மாதவனுக்கு உடம்பு தான் வளர்ந்துருக்கு, ஆனால் மனசு இன்னும் சின்ன பிள்ளையாத்தானே இருக்கு என்று நியாயம் கற்பித்தா. மற்றவங்களுக்கு இது புரியுதா? எங்களை தப்பாக நினைக்கிறாங்க. சாவித்திரியின் முகத்தில் ஆழ்ந்த வருத்தம். கிடக்கிறாங்க. நாம் எல்லாரையும் எப்பவும் திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. கையை ஒரு முறை அலட்சியமாக வீசினா சேது. சிறிது நேரம் யோசித்து விட்டு, நீங்கள் அவங்கிட்ட நீ அப்பா மாதிரி, அப்பாவும் ஒன்ன மாதிரி பையனாக இருந்தவர் தான், ஆனால் அம்மா ஒரு பெண், இப்படி சொல்லி பாருங்களேன், அவனுக்கு புரியுமா? சாவித்திரியின் நியாயமான சந்தேகம். எந்த ஒன்றையும் செய்கையால் புரிய வைக்க முடியாதா என்ன? அவசியமான உங்கள் ஜாக்கெட் மேலே அவன் கையை வைங்க. கூறப்பட்டது நுண்ணியமானதாக தான் இருந்தாலும் கூறிய விதத்தால் ஆபாசமாக ஒலிக்கவில்லை. எந்த ஒன்றும் நமக்கு புரிஞ்சு போயிடுறப்ப அதில் வேண்டாத ஆர்வம் இருக்கிறதில்ல என்று அழுத்தமாக மேலும் சொன்னான். சாவித்திரியின் நன்றி உணர்வையும் மீறி பெருமூச்சு வந்தது. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சொல்லும் போதே சுய பச்சாதாபம் கிளர்ந்தது. சேது மென்மையாக புன்னகைத்தான். எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தா நாம ஏமா இன்னும் இந்த உலகத்தில் இருக்கோம்? சாமியா இல்லை ஆகியிருக்கணும். கருணையும் அமைதியும் ததும்பும் அவரது கண்களை சந்தித்த போது குழப்பமோ குற்ற உணர்வோ இல்லை அவளிடம். நாளடைவில் சேது நீச்சல் குளத்தில் இருந்தால் தொலை தூரத்திலிருந்தே அவரை கண்டுவிட்டு அங்கிள் சேது என்று ஆனந்தப்படும் மாதவனுக்காக அவன் கேட்பதற்கு முன்னாலேயே சாவித்திரி தயாராவது பழக்கமாயிற்று. அவளுடைய புதிய ஆர்வம் கணவருடைய கண்களுக்கு தப்பவில்லை. எப்பாடா நீச்சல் குளத்துக்கு போகலாம்னு இவனை விட நீதான் அதிகம் துடிக்கிற மாதிரி இல்லை இருக்கு என்று கேலி செய்தா. அவள் எதுவும் சொல்லும் முன் அங்கிள் சேது என்றான் மாதவன் அசந்தர்ப்பமாக. தம்புராவின் தந்தி அறந்தது போல இசைவு மறந்த சூழ்நிலை எழுந்தது அங்கு. சட்டன முகத்தில் மாறுதல் தெரிய யாரது என்ற கேள்வி பிறந்தது.
கூடியவரை இயல்பாக இருக்க முயன்று எப்பவாவது அங்கே பார்ப்போம், மாதவன்கிட்ட அன்பா பேசுவார் என்றார். என்ன உத்தியோகம்? மிரட்டலாக வந்தது அடுத்த கேள்வி. சாவித்திரி ஸ்ருதி இறங்கியது. ஸ்கூல் டீச்சர்னு சொன்ன ஞாபகம். கை கால் முதுகு எல்லாம் தெரிய மானங்காக்கும் அத்தியாவசியமான உறுப்புகள் மட்டும் மறைக்கப்பட்டால் போதும் என்னும் நோக்கத்துடன் தைக்கப்பட்டிருந்த உடையில் மனைவி நீச்சல் குளத்தில் இருக்க அவள் அருகே ஓரிரு ஜான் அகல உள்ளாடை மட்டுமே அணிந்த ஒரு ஆண்மகன் எப்படி பேசினால் பெண்களை கவரலாம் என்பதை கலையாக கற்றிருப்பவன் அவன் என்பதில் அவருக்கு கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. பெற்ற குழந்தையை பொழுது பேசினால் அவள் எவ்வளவு கடின நெஞ்சுடையவளாக இருந்தாலும் இலகி விடுவாளே. அப்படி இருக்கையில் மகனை நினைக்கையில் வேதனை மட்டுமே அனுபவித்திருக்கும் சாவித்திரி எம்மாத்திரம். மாதவனிடம் அன்பாக பேசுவானாமே, தான் பெற்ற மகனுடன் கழிக்க சிறிது அவகாசத்தை ஒதுக்கவில்லை என்பதை குத்தி காட்டுகிறாளோ? இப்போது தாய் தந்தை இருவருமே தொடர நீச்சலுக்கு போனான் மாதவன். அவனுடைய கபடில்லா மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தப்பட முடியவில்லை சாவித்திரியால். கணவருக்கு அப்படியொன்று மகன் மீது புதிதாக கரிசனம் பிறந்துவிடவில்லை. தன்னை கண்காணிக்கவே உடன் வருகிறார் என்று புரிய வேதனையாக இருந்தது. மரியாதை கருதி சேதுவை கணவருக்கு அறிமுகப்படுத்தினான். வலிய வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் தனது சொந்த கம்பெனியில் வந்து குவியும் பணத்தை கணவர் பிரகடனப்படுத்தி கொண்டபோது சேதுவுடன் அவளும் கூசி போனான். நான் யார் தெரியுமா? நீ மாதமெல்லாம் முளைத்து சம்பாதிப்பதை நான் ஒரே நாளில் ஈட்டு விடுகிறேன், என்னிடமோ மோதுகிறாய் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தது தெளிவாக தெரிந்தது. சில வாரங்கள் கழிந்தன. இனிமேலும் தான் மனைவி கூட வருவது அனாவசியம் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். கணவர் தன் முழு கவனத்தையும் பழையபடி வேலை மற்றும் பார் நண்பர்களிடம் திருப்ப சாவித்திரியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இப்போது மட்டும் என்ன, அவளிடம் புது நம்பிக்கையா? மகனுடைய வளர்ச்சியில் மகிழ்வில் அக்கறையை விட மனைவியை கண்காணிக்க வேண்டியதுதானே அவசியமாக போய்விட்டது அவருக்கு. அங்கிள் சேது என்று மாதவன் ஆர்ப்பரித்த போது தலை நிமிர்ந்த சாவித்திரியின் கண்கள் சேதுவின் தீர்க்கமான நயனங்களில் பதிந்தன. அதில் அவள் கண்டது இரக்கமா வேதனையா? அதை அலசும் மனநிலையில் இருக்கவில்லை அவள். வேகமாக பார்வையை திருப்பி கொண்டபோது ஆத்திரம் பொங்கியது இலக்கில்லாமல். ஆண் பெண் நட்பு எவ்வளவுதான் மதிப்புக்குட்பட்டதாக இருந்தாலும் அதை கேவலமானதாக கருதுபவர்கள் இருக்கும் வரையில் எவருக்குமே பூரண சுதந்திரம் இல்லை. நம் சமூகம் ஏன் இப்படி தனக்குத்தானே விளங்கிட்டு கொள்கிறது? குளத்தின் அடியில் போய் வாய் நிறைய தண்ணீருடன் மூச்சு திணற தலையை வெளியே நீட்டிய மகனுடைய முதுகில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் சாவித்திரி. அதை காணாத மாதிரி வேறு பக்கம் போனார் சேது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.